எங்க கிளம்பிட்ட? போகும்போது அவசர குணம் முடிச்ச மாதிரி எங்க போறீங்க கேக்குற? அசிங்கமா இல்ல? அங்க போய் என்ன பண்ணுவ? போதும் இது போதும் போ. வீட்டுல வச்சுட்டு வா வருமியா? நான் மம்மி கிளம்பிட்டியா? சூப்பர். சங்கீதா ஆக்சுவலா ஊர்ல இருந்து அப்பா அம்மா வந்தாங்க, கூடவே டெம்போ டிராவலரையும் கூட்டிட்டு வந்தாங்க. அத்தி ரெடி ஆயிட்டாங்க. கரெக்டா 10:45க்கு டான் டைமோட ரெடி ஆயிட்டோம். எல்லாமே ரெடி ஆயிட்டாங்க. ஒரு வாரம் சரியாவல. இவர்தான் பட்டா யார பிடிக்கும்? அம்மா பின்னாடி முக்கியமா ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்காங்களே, உனக்கு வேணும்னா மம்மம் நிறைய தருவாங்களே, அவங்கள சொன்னியா? ஐஸ் 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 வைக்கறாங்க. இது ஆக்சன் மேடம். ஹலோ गाइस, வெல்கம் பேக் டு आवर சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வெக்கேஷன் போலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். எங்க ஃபேமிலி அண்ட் தென் அத்தை மாமா இவங்க எல்லாருமே கூப்பிட்டுட்டு நாங்க எங்க போலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா கேரளால இருக்க அதிரம்பள்ளி ஃபால்ஸ் தான் போலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவுக்கு வேற சின்ன வயசுல இருந்து அங்க போகணும்னு ரொம்ப ஆசையா. ஸோ அதனால அவர் எப்படி எக்ஸைட் ஆக போறாருன்னு வந்து அங்க போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த முக்கியமா பக்கத்துல என்ன இருந்தது, அது அங்க ஒரு தீம் பார்க் இருக்கு முக்கியமா. ஸோ அப்படியே ஃபால்ஸை முடிச்சுட்டு பசங்க கூட போயிட்டு அந்த தீம் பார்க்க என்ஜாய் பண்ணிட்டு அன்னைக்கு டே ஃபுல்லா சும்மா ராத்திரி இருக்க போகுது. நான் இந்த ட்ரிப்ல வந்து சசியும் வர முடியல, கௌசியும் வர முடியல. சசிக்கு பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் ஒர்க் கிடையாது, அவன் கொஞ்சம் அரசியல பிஸியா இருக்கான். அதனால வந்தவங்க போயிட்டு வர முடியல அவனால. அண்ட் தென் பாத்தீங்கன்னா கௌசிக்கு வந்து ஆபீஸ்ல ஒர்க் பயங்கரமா போயிட்டு இருக்கிறதால லீவ் தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டாப்ல. அதனால ரெண்டு பேரும் விட்டு நம்ம தனியா போற மாதிரி இருக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஃபைனலா எங்க அப்பா அம்மா இவங்க அப்பா அம்மா இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு பண்ணிட்டு இருக்காங்க. சோ எங்க அப்பா அம்மா இவங்க அப்பா அம்மா அப்புறம் நாங்க குழந்தைங்க, காத்து இயற்கை சந்தோஷமான குடும்பம். இதுக்கு மேல என்னங்க மட்டும் தான் இந்த ட்ரிப்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்க போறோம். சோ டைம் பாத்தீங்கன்னா இப்போ சரியா 11 minutes இருக்கு. சோ போலாமா? ஓகே. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா கிளம்புற நேரத்துல நான் இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி உட்கார வச்சிருக்கேன். ஏன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து எங்களை நிறைய டூருக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா கூப்பிட்டு போயிருக்காரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்க வெளில போனாலும் சரி அத்தை வந்து கரெக்டா என்ன பண்ணிடுவாங்கன்னா என் தம்பி வரணும்ன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங். எஸ் ஜாலி. என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஏசி வண்டியில தான் போகணும்னு ஒரே அடம். ஆனா எனக்கு மட்டும் பாத்தீங்கன்னா எப்பயும் ஏசியை விட நேச்சுரல் ஹேர் தான் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் சும்மா கோல்டு அவங்களுக்கு ஒத்துக்காதுங்க. அவளுக்கு லெட்ஸ் கோ. நல்ல ஸ்மெல். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. மாட்டிக்கிட்டாங்க. என்ன இது? பூண்டு மிளகாத்தூள், பூண்டு மிளகாத்தூள் அண்டு பருப்பு இட்லி. எப்படி இருக்கு டேஸ்ட்? எல்லாரும் ஆஜராயிட்டாங்க. என் ஹஸ்பண்டும் மேட்ச் பார்க்க போறேன். என்னது? மும்பை மேட்ச். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, வெக்கேஷன்ல யாராவது மேட்ச் பார்ப்பாங்களா? டிராவல்ல நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா பாட்டுங்க. மும்பை இந்தியன்ஸ். யார் வின் பண்ணா? மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்க போறாங்க. உங்களுக்கு யார் ஜெயிக்கணும்? ஈசால கப்பு நம்து. ஸோ பெரிய மாமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிக்கெட் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 adults and 2 kids வந்து வந்திருக்கோம். ஸோ அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே
50 rupees and then சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 5 to 12 ஏஜ் இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும். சஞ்சனாக்கு டிக்கெட்டே கிடையாது, சஞ்சுக்கு மட்டும் டிக்கெட்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம் சீக்கிரமாக ஃபால்ஸ்க்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்க்கான என்ட்ரி டிக்கெட் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு. உள்ளே போயிடலாம். ஆல்ரெடி குழந்தைங்கலாம் போயிட்டாங்க. ஸோ அத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 kilometer நடந்து போகணுமா, 1/2 kilometer. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/2 kilometer உள்ளே நடந்து போகணுமா, எந்த ஒரு வெஹிக்கல்ஸும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்களாம். ஸோ அதனால் அத்தையால் நடக்க முடியாதுன்றதுனால இங்கேயே உட்கார வச்சுட்டு போகிறோம். தெரியல, மேபி நாங்கள் நடந்து போய் பார்த்துட்டு ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா விட்டுருவோம், இல்லை கொஞ்சம் தூரம் தான்னா அவங்கள கூட்டிகிட்டு போகலான்ற எண்ணம் மட்டும் இருக்குது. சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பார்ப்போம். ஸோ உங்ககிட்ட வீல் சேர் இருந்துச்சுன்னா அப்படின்னா இங்கே அப்படி தள்ளிட்டே உட்கார வச்சு, இல்லை அப்படின்னா நம்மளால ஏற முடியாது. ஸோ இப்படி தான் போய் ஆகணும். அந்த அதிரம்பள்ளி ஃபால்ஸ்ன்றது எல்லாருமே சின்ன வயசுல சொல்லிட்டு, அதாவது எங்கள் அப்பா சொன்னதுனால எனக்கு கொஞ்சம் ஆர்வம் ஆயிடுச்சு. மற்றபடி எனக்கும் பெருசாக நான் கேள்வி கிடையாது. ஆனால் நான் வீடியோவில் பார்த்தேன் பாருங்க, வேற லெவலில் இருந்துச்சு ஃபால்ஸ். சும்மா அது எந்த டைமில் வின்டரில் எடுத்ததா என்னன்னு தெரில. பட் இப்போ சம்மர் டைமில் எந்த அளவுக்கு தண்ணி வந்து இருக்குன்னு எனக்கு தெரியல. உள்ளே போய் பார்க்கறதுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எல்லாரும் போய் முடிச்சுட்டு வருவாங்க, திரும்பி நம்ம போவோம். இல்ல ஒரு ஆர்வமா நம்ம பொண்ணு வரட்டும், நம்ம மாப்பிள்ளை வரட்டும், இல்ல இவங்க அப்பா வந்து நம்ம பையன் வரட்டும், ஏதாவது என்ன நினைச்சாங்களா பாருங்க, நம்ம மட்டும் போயிடலாம். நம்ம வீடியோ பண்ணோம், நம்ம கஷ்டப்பட்டு வரோம், என்ஜாய் பண்றாங்க. வாட்ஸ் ராங் இன் தட்? ஓகே, இதெல்லாம் மெமரிஸ் தான். நீங்க அப்புறம் எடுத்து பார்க்கும்போது ஜாலியா தானே இருக்கு. அப்புறம் என்ன, இருங்க வலிக்கிட்டே போகுது கேமரா. என் குழந்தைங்க வந்து விளாக்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க. டிவியில வந்து போடுறது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயும் அந்த மொட்டை அடிச்ச விளாகு அதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் என் குழந்தைங்க வந்து ரசிச்சு பார்ப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வீடியோ எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் குழந்தைங்க வந்து வளர்ந்த பிறகும் அவங்க குட்டி குட்டியா இருந்தப்ப என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் தாறுமாறா பார்க்க முடியும். அது போக நம்மளும் வந்து நம்ம எங்க இருக்கும் போது என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். எஸ், யார் வந்து மற்றவங்கள கேரிங்கா பார்த்துக்கிட்டா என்ன மாதிரின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சிடும் வீடியோ. யாரு கேரிங்கா, உலகத்துக்கே தெரியும் நான் தான் அவங்கள கேரிங் அப்படின்னு. வாங்க போகலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. அப்படியே கீழே இருந்து பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். பொறுமை பொறுமை. ஃபால்ஸுக்கு போறோம் சுத்தி பார்க்க போறோம். உங்களோட ட்ரீம் பிளேஸ் வந்ததை பத்தி சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆமா, புன்னைங்க மன்னன்ல படத்துல பார்த்தோம், இப்போ நேராவே பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். வர ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே பேனராக இருந்துச்சு. என்னென்னு பார்க்கும்போது தான் சில்வர் ஸ்டாப் சொல்லி இங்கே ஒரு தீம் பார்க் கேள்விப்பட்டோம். சரி, அதனால சரி இது வரைக்கும் வந்துட்டோம், அதையும் பார்த்து போய் முடிவு பண்ணி இங்கே வந்து அப்படியே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தீம் பார்க் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா ஸ்னோ வந்து இங்கே இருக்கு போட்டுருக்காங்க போது அது. ஸோ நம்ம அதையும் பார்த்துட்டு தான் நான் போக போகிறோம். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இங்க தீம் பார்க் மட்டும் இல்லை, இங்க ரெசார்ட்டும் இருக்கிறதுனால இங்கேயே தங்கிட்டு குழந்தைங்க கூட போய் தீம் பார்க் நாளைக்கு என்ஜாய் பண்ணிட்டு, இங்க ஸ்னோ ஸ்டாம் இருக்கு, அது நாளைக்கு போவோமா இல்லை இன்னைக்கே போயிடுவோமான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ என்ஜாய் பண்ணிட்டு நாளைக்கு ஈவினிங் கிளம்ப போறோம். நீங்க வந்து ஃப்ரீயாவே வந்து என்ஜாய் பண்ண முடியும். அது எப்படி தெரிஞ்சுக்கணும், வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஓகே, வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, அப்பா இங்க இந்த வியூ தெரியுதா? செம சூப்பரா தெரியுது. கீழ போய் பார்த்தா கூட இந்த அளவுக்கு தெரியல. அத்தை எப்படி தெரியுது? சஞ்சு, என்னடா உன்னாலதான் தாயாக்கு தெரியுது. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே போய் பார்த்தோம், அந்த ரொம்ப தூரம் இறங்கி போய் பார்த்தோம் இல்லையா, அத்தையை மட்டும் மேலே விட்டுட்டு. அதில் கூட இந்த அளவுக்கு வியூ பாயிண்ட் தெரியலங்க. இதை தான் நான் வந்து ஜூம் பண்ணி வீடியோ மட்டும் எடுத்துட்டு இருந்தேன். இந்த பக்கம் எப்படா பார்க்குறது அப்படின்னு நினச்சா கீழே இறங்கி போவாதீங்க, அது கொஞ்சம் சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் எதர்ச்சியாக வேனை திருப்பி இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த வியூ கிடைச்சதுங்க. காட்டுறேருங்க. இதுதான் சுகமா, கடவுளின் வரமா, கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா, உணர்ந்தால் மட்டும் புரியும் உயிர் மட்டும் இது போதும்.
இன்னைக்கு நாங்க எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கேரளால இருக்க சில்வர் ஸ்டாம்ல தான் இருக்கோம். இது என்னன்னா ஒரு தீம் பார்க். சஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் டே லீவ் விட்டதுனால நாங்க வந்து தீம் பார்க் போலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். It's ரொம்ப clear sky, சூரியன் ஸ்கொல்டிங், it's too hot, வேர்த்து கோட்டிங். இதுல என்ன ஒரே ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 10 மெம்பர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க கிவ் அவே தர போறோம். சோ அது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ப்ளீஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயாவே வர முடியும். அது எப்படின்றத தான் நாங்க சொல்ல போறோம். நீ அப்படி வரியா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே 50+ சைஸ் மேலே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மோர் தென் 20 ரைட்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரை ரைட்ஸாக இருக்கும். 30 ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரைட்ஸாக இருக்கும். ஸோ பசங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ரைட்ஸோட வாட்டர் ரைட்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இப்போயே வாங்க கேட்டுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அப்படி போக முடியாது இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரைவிங் முடிக்கிறோம், அதுக்கு வாட்டர் வாஷ் போக போகிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் கிவ் அவே மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் தராங்கன்றதையும் நாங்கள் வீடியோவில் வந்து நடுவில் சொல்லுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹாரர் ஹவுஸ் தான் போக போகிறோம். பயங்கர சவுண்டா இருக்குமா? ஓகேவா? ஸ்கூலுக்கு போற வயசுல ஸ்கூலுக்கு போகாம வீடா போய் மாங்காய்ச்சி துண்டு ஏன் உயிரை வாங்குறீங்க? ஸோ செம்ம ஆட்டம் முடிச்சுட்டு செம்ம டயர்டாகிட்டோம் இப்போது. ஸோ பசிக்குது ரொம்ப. போயிட்டு பூவா மட்டும் சாப்பிட்டுட்டு ரெஸ்டாரண்ட் பார்த்தா உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் பார்த்து சொல்கிறோம். அப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் கறி மீல்ஸ் அண்ட் தென் அம்மாக்கு வெஜ் சிக்கன் தம் செம்மையாக இருக்குது. செம்ம சான்ஸே இல்லை. எது? சிக்கன் பிரியாணி, ஹைதராபாடி டம் பிரியாணியா? எனக்கு பிடிச்சது ரொம்ப. வணக்கமான தெரியல எனக்கு. ஸோ பார்த்தே இப்போ நம்ம ஜெயின் ஃபீல்ட் தான் போக போகிறோம். கண்டிப்பாக சங்கா பயந்துருவா. பார்க்கலாமா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ரைட்லாம் முடிஞ்சிட்டு நம்ம மோட்டர் ரைடு கிளம்பிட்டோம். ஸோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா வீடியோல சொல்லிருப்போம் இவங்க நிறைய ஆஃபர்ஸ் தராங்கன்னு சொல்லிட்டு. இதுல அடிப்பொலியான 3 ஆஃபர் நாங்க வந்து சொல்றோம். என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இங்க வந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல எப்பயும் போல ரீல்ஸ் எடுத்து இவங்களோட பேஜை டாக் பண்ணி உங்களோட இன்ஸ்டா பேஜ்ல அப்லோட் பண்ணுங்க. அதுல வந்து மோர் எங்கேஜ்டா இருக்கிற ஃபர்ஸ்ட் வின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வியட்நாம் போறதுக்கான ஒரு கப்பிள் டிக்கெட் வந்து ஆஃபர் பண்றாங்க. அண்ட் தென் செகண்டா வந்து பாத்தீங்கன்னா வர வின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் அண்ட் வந்து குணா கேவ் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது வந்து ஒரு கப்பிள்ஸ்க்கு கிடையாது, 2 கப்பிள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் தராங்க. அண்ட் தேர்ட் வின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சில்வர் ஸ்டாம் அண்ட் ஸ்னோ ஸ்டாம் இது ரெண்டுத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம். அண்ட் அடிஷனல் ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா சில்வர் ஸ்டாம் ரெசார்ட்ல நீங்க ஒன் டே வந்து பாத்தீங்கன்னா தங்கிக்கலாம். சோ இந்த 3 ஆஃபர்ஸ் தவிர்த்து அவங்க இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் சொல்றாங்க. சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோஸை பார்த்துட்டு வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இங்க 15% அடிஷனல் ஆஃபர் தராங்க. இது போக அவங்களோட அடிஷனல் ஆஃபர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டா பேஜ் நான் டாக் பண்ணிருப்பேன். இன்னும் அவங்களோட ஆஃபர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வின்னர்ஸ்ல நீங்க ஒரு ஆளா ஆகணும்னா முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது அவங்களோட 3 இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிருக்கணும். என்னென்னு பாத்தீங்கன்னா silverstorm.in, snowstorm.in and silverstorm.resort இந்த 3 பேஜை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம எங்களோட வந்து ஃபாலோ
பண்ணிக்கோங்க. அது போக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல 10 பேர் இந்த சில்வர் ஸ்டார்ம் ஸ்னோ ஸ்டார்ம் ரெண்டுத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா என்ஜாய் பண்ண முடியும். சோ இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கணும்னா சோ அவங்களோட சோஷியல் மீடியா பேஜை நீங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும். சோ என்னென்ன பேஜ்னு பாத்தீங்கன்னா silverstorm.in, snowstorm.in, silverstorm.resort. சோ இந்த 3 சோஷியல் மீடியா பேஜை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு ஃபாலோ பண்ணிருக்கணும். அத மூணுத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கீழே கொடுத்திருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சோஷியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ண அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எங்களோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஃபர்ஸ்ட் சென்ட் பண்ற 10 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிப்பொலி ஆஃபர் வந்து கிடைக்க போகுது. சோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து இந்த பிளேஸை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க ஜாலியா குளிக்க போலாம். பட் செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். நாங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ண வச்சுக்கப்புறம் மறக்காம அந்த பேசுக்கு வாங்க. ஸோ இந்த பிளேஸ்க்கு வரதுக்கான நிறைய ஆஃபர்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பயங்கரமாக ஆட்டம் போட்டு செம்ம டயர்ட் ஆகிட்டோம். குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சாப்பிட வாங்கிட்டாங்கன்ற லெவல். அதுவும் பாப்பாலாம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட திரும்ப கேட்டு இருக்கா. ஏன்னா அவ்வளோ ஆட்டம் போடுறது தண்ணியில் எப்படி நீங்கள் பார்த்து மேக்ஸிமம் 4 hours ஃபுல்லாக தண்ணி தான் வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ரைட்ஸை விட வாட்டர் ரைட்ஸ் ரொம்ப அதிகம். ஃபேவரட் ரைடு சொல்லு உனக்கு பூமரங் ரைடுன்னு ஒன்று இருந்துச்சுங்க. வேற லெவல்ல இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. இவங்களுக்கு என்னன்னு எனக்கு தெரியும், ஆனா அந்த ரைட் நம்பர் தெரியல. ஆக்சுவலா ஒண்ணு நிக்க ஆமா சும்மா நிக்க வச்சு கையில மடக்கி வச்சுட்டாங்க. போ கேஸ் போட்டு மூடிட்டாங்க. கீழ இருந்து ஒரு பட்டன் பிரஸ் பண்ணுவாங்க, டக்குன்னு ஓபன் ஆச்சு பாருங்க. சடக்கு ஒரு உள்ள போயிட்டு அப்படியே ஒரு சமையட்டு உள்ள போகும்போது பயங்கரமான அது பயமா செம்ம இருட்டா இருந்துச்சு. கண்ண மூணு மட்டும் ஃபீல் ஆகுது. ஏன்னா அவ்வளவு இருட்டா இருந்துச்சு. அது இந்த vlog பார்த்திருப்பீங்க. டோட்டலா நாங்க என்ஜாய் பண்ணோம். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணணும்னா இந்த பிளேஸ்க்கு வரதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் பத்தி நாங்க சொல்லியிருக்கோம். வீடியோட நடுவில் வந்திருக்கோம். மேபி நீங்க ஸ்கிப் பண்ணிருக்கலாம். வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் பாருங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோ ஸ்டார்ம் பத்தி வீடியோ நான் பண்ணிருப்போம். அது நீங்க பார்த்திருப்பீங்க. அதுவும் செம்மையா இருந்துச்சுங்க. உள்ள எல்லாம் செம பண்ணி சஞ்சூர்லாம் பாத்தீங்க அப்படின்னா சஞ்சூர்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவன் கால எல்லாம் அந்த ஃபீஸ் போயிடுச்சு. அந்த ஐஸ்கட் உள்ள போயிட்டு ஷூ கட்டிடுச்சு. கத்த ஆரம்பிச்சுட்டான். வெளில கூட்டு வந்து கட்டி வச்சுட்டு செம்மையா இருந்துச்சு. பொம்மோட்டை எல்லாமே அது செம்ம எல்லாமே வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அவனோட ஷூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கழுந்துச்சு. நாங்கள் நோட்டீஸ் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்க நோட்டீஸ் பண்ணி டக்குன்னு தூக்கிட்டு வந்துட்டாங்க வெளியில். ஸோ உண்மையுமே சொல்கிறேன், ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ரொம்ப பாதுகாத்துக்கிறாங்க. நம்ம கிட்ஸ் வந்து கிட்ஸில் வந்து ஃபுல் டைம் கான்சன்ட்ரேட்டடாக இருக்காங்க ஸ்டாஃப்ஸ்லாம். அண்ணன் எனக்கு ஃபுட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 daysலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு டோட்டலாக என்ஜாய் பண்ணேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வேனில் ஏறி கிளம்பிட்டான். பாய்.